ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, cos ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே பயப்பட வேண்டாம். ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்லாம் வருது சார், எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆனா இங்க நம்ம ஸ்டாண்டர்ட் இன்டகிரேஷன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது எடுத்த உடனே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காஸ் எக்ஸ் இருக்கு. காஸ் எக்ஸோட இன்டகிரேஷன் சைன் எக்ஸ். டைரக்ட்டா போட்டுலாம் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி யோசிக்கணும்ன்றத நான் சொல்றேன். ஓகே. நம்ம சொல்யூஷன் போயிடலாம். We have I is equals to integral cos of root x by root x dx. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு தீட்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி இருந்தா பாசிபிள் நான் சொல்லிடுறேன். ஓகே. ஏஎக்ஸ் இருக்கலாம், எக்ஸ் இருக்கலாம். ஆர் ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கலாம். ஓகே. பிளஸ் ஆர் மைனஸ் பி இருக்கலாம். அதாவது காஸ் ஆஃப் பீட்டா, காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் இருக்கலாம். காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கலாம். இந்த மூணுத்த தவிர வேற ஏதாவது உங்களுக்கு ஆங்கிளோ இல்ல தீட்டா வந்துச்சுன்னா நம்மளால இன்டகிரேஷன் பண்ணவே முடியாது. இதுக்கு மட்டும் தான் பாசிபிள். இப்ப இங்க என்ன இருக்கு? தீட்டா இருக்கிற இடத்துல ரூட் எக்ஸ் இருக்கு. இப்ப நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியுமா? முடியாதா? டெஃபினட்டா பண்ண முடியாது. இப்போ இங்க நமக்கு பிரச்சனை என்ன? ரூட் எக்ஸ்ன்னு இருக்கிறது தான். அப்ப அந்த ரூட் எக்ஸ நான் என்ன பண்றேன்? ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஒரு வேரியபிளா நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ t இஸ் ஈக்குவல்ஸ் டூ ரூட் எக்ஸ் அப்படின்னு நான் சப்ஸ்டிடியூஷனுக்கு போறேன். உங்களுக்கு புரியுதா? நான் ஏன் இங்க சப்ஸ்டிடியூஷன் போறேன்னு? உங்களால இங்க ரூட் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால, ஐ மீன் தீட்டா இருக்கிற இடத்துல ரூட் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால, உங்களால இன்டகிரேட் பண்ண முடியல. ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகே. எனிவே. ஸோ இப்போ நம்ம t இஸ் ஈக்குவல்ஸ் டூ ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா? யூசுவலா நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஷியேட். கரெக்ட்டா? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்க்கு. இப்போ வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி? ஸோ இது என்னன்னா dt பை dxன்னு வரும். ஈக்குவல்ஸ் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா we will be getting 1 by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப்ல நான் இந்த 2 மட்டும் நான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போறேன். dx என்னோட ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறேன். ஸோ I'll be getting 2 dt equals to, okay, it is 1 by square root of x into dx. ஓகே. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய 2 dt யோட வேல்யூ. ஓகே. ஏன் இதை நான் 2 dt கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்படியே பாருங்க கொஸ்டின்ல 1 by square root of x இருக்கு, dx இருக்கு. அப்ப அதுக்கு பதிலா நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஓகே. ஸோ நவ் அவர் I will be integral. ஓகே. இட் இஸ் cos t. ஓகே. cos t. ஏன்னா instead of square root of x I am going to substitute t. 1 by square root of x dx க்கு பதிலா dt substitute. Okay. So what is the integral of cos t? It is sin t. Okay, plus c. அப்போ sin t நம்மளோட கொஸ்டின் in terms of x ல இருக்கிறதுனால ஆன்சர் எதுல இருக்கணும்? in terms of x ல தான் இருக்கணும். So sin of root x plus c. ஓகே. ஸோ இதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்க. ரொம்ப அதிகபட்சம் நம்ம ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் எடுத்திருக்கோம் இந்த சம் போடுறதுக்கு. ஸோ அதனால ஒரு இன்டகிரேஷன் ப்ராப்ளம பார்த்த உடனே பயப்பட வேண்டாம். இத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாரி யோசிப்போம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்டகிரேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பெஸ்ட் சொல்யூஷன் உடைய வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க் யூ சோ மச்.